வெல்கம் டு ஷாத்விக் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சேர்த்து சுவையாக இறால் கிரேவி செய்யலாம் வாங்க. இதுக்கு நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இது கூட 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துருக்கிறதால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும், அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த கிரேவி கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான மீதி உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வெந்து வந்திருக்கும். நம்ம இந்த டைமில் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வற்றுறதுக்காக விட்டுக்கலாம். நல்லா வற்றி அழகாக கிரேவி ரெடியாகி வந்துடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து சுவையாக பரிமாறலாம். இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.